வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஓட்ஸ் தோசை இப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முந்தி இந்த குக்கிங் ப்ளஸ் ரங்கோலி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, அதே சமயம் வெயிட் லாஸ் ஆகிற ஃபுட்டு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். அதை வானலில் போட்டு வறுத்துக்கணும், கருகாமல் வறுக்கணும். நல்லா சூடு ஏறிடணும், ஆனால் கருகக்கூடாது. கருகாமல் நிறம் மாறாமல் எடுத்துக்கலாம். இந்த அளவு வறுத்த உடனே கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறம் இந்த ஓட்ஸை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த அளவு நைஸாக அரைச்ச உடனே இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூனில் கடலை மாவு போடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி 1/4 ஸ்பூன்னு, தேவையான அளவு உப்பு, நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா கலந்துக்கிட்டு இதில் பொடிசா நறுக்கின ஒரு வெங்காயம், கொஞ்சம் பொடிசா சீவன இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் ஜீரகப்பொடி சேர்த்து தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். நம்ம தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கலாம். தோசைக்கல் வச்சு மாவு ஊற்றி இந்த அளவு வெந்த உடனே எடுத்துடலாம். இந்த ஓட்ஸ் மாவு கரைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் செஞ்சு தோசை ஊற்றுங்க. கரைச்சி வச்சு அப்புறம் 10 நிமிஷம் இன்னும் கெட்டி ஆகிடும். தேவையான அளவுக்கு மீண்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. இந்த ஓட்ஸ் தோசைக்கு
தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, உடச்ச கடலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இதில் கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கணும். குறைஞ்ச அளவு தான் நான் போடுறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு. இதை மிக்சியில் அரைச்சிக்கணும். சட்னியில் கடுகு, உளுத்தரிசி, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். இதை பாருங்கள், இதை மாதிரி நீங்களும் ஓட்ஸ் தோசை செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஓட்ஸ் தோசை வெயிட் லாஸ் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.